குறைஞ்சபட்சம் மக்கள் உங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு பதில் சொல்ல நீங்க கடமைப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஆனா ஒரு ஃபார்மல் பிரஸ் மீட் அப்படிங்கிறது எதுவுமே நடத்த மாட்டேங்கிறாரு. ஒரு அறிக்கை கூட இப்பல்லாம் வளருது. முன்னெல்லாம் அறிக்கையாவது வரும். இப்ப அதிகாரப்பூர்வ அறிக்கை கூட ரொம்ப கம்மியா தான் வருது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அரசாங்கத்தை எதிர்த்து விமர்சனம் செய்யக்கூடிய ஊடகங்களை முடக்கக்கூடிய வேலைகளை ரொம்ப தீவிரமா இவங்க செய்றாங்க. அது ஒரு பேசும் பொருள் ஆகுது. இதெல்லாம் எப்படி பார்க்கிறீங்க? விஜய்யுடைய சைலன்ஸ் வந்து என்ன உணர்த்துது? இல்லங்க. இத முதல்ல ஒரு ஆட்சி, 1 மாசம் ஆட்சி முடிஞ்சிருச்சு. இந்த ஆட்சியின் குறைகள் அப்படின்னு பேசுறதே எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. ஏன்னா, குறைன்னு 100 குறை சொன்னா, ஒரு நிறையாவது இருக்கிற மாரியான ஒரு ஆட்சிகள தான் இதுவரைக்கும் பார்த்திருக்கோம். மிக மோசமான ஆட்சி. ஜெயலலிதா ஆட்சி, எடப்பாடி ஆட்சிய கூட நம்மலாம் வந்து விமர்சிச்சிருக்கிறோம். ஆனா, நீங்க ஏதோ ஒரு கெட்டதுன்னு சொன்னா, ஏதோ ஒரு 2 நல்லது, 1 நல்லதாவது இருக்கும். ஆட்சியே நடத்தத் தெரியாத, நீங்க அந்த அமைச்சரோட பாடி லாங்குவேஜ பார்க்கணும். அந்த அதிகாரிட்ட போய் நின்னுகிட்டு இடுப்புல என்னமோ விஜய் மாரியே இடுப்புல அப்படின்னா என்ன? அருவருப்பா இல்ல? நீ வந்து தமிழ்நாட்டு அமைச்சரா? புரோட்டோகால் ரூம்ல பாத்ரூம்ல எல்லாம் கொண்டு போய் உன் சிஎம் போட்டோ வைப்பாங்களா? எந்த புரோட்டோகால் சொல்லுது அப்படி? நீ இவங்கள எல்லாம் அமைச்சரா வச்சுக்கிட்டு எங்க இருந்து இந்த நாடு முன்னேறும்? எங்க இருந்து தமிழ்நாடு நீங்க அதெல்லாம் விடுங்க. இதுக்கு தான் நான் முதல்லயே பதில் சொன்னேன். தன்னுடைய விவாகரத்துக்கே பொறுப்பேற்காத ஒரு மனிதன். அதையே ஒரு கட்சி மேல அசிங்கம். உலக வரலாறுல. நீங்க மோனிகா லெவின்ஸ்கி பிரச்சனை எல்லாம் கூட வந்திருக்குது. கிளின்டனுக்கு. யாருமே இன்னொரு கட்சிய தன்னுடைய பெர்சனல் விவகாரத்துக்கு காரணம் சொல்லி நான் இதுவரைக்கும் உலகத்திலே நான் படிச்சது இல்லங்க. ஆளு அண்ணன் தாங்க. அப்ப இப்படி ஒரு ஆள் எப்படிங்க நீங்க தமிழ்நாட்டு பிரச்சனைக்கு வந்து இன்னொன்னு நீங்களே வந்து பிரஸ் மீட் குடுங்கன்றீங்களே. பிரஸ் மீட் குடுத்தா என்ன லட்சணமா இருக்கும்னு தெரியாதா உங்களுக்கு? நீங்க இவங்கட்ட என்ன மைக்க நீட்டா என்ன காமெடி நடக்குது? போக்குவரத்து துறை அமைச்சருக்கு. நீங்க என்ன போக்குவரத்து துறை அமைச்சர்னா ஐசோலேட்டட் கேஸா? தாவேக்கால. இப்ப அந்த போக்குவரத்து துறை அமைச்சருக்கு வோல்வோ பஸ் தமிழ்நாட்டு இதுல கார்ப்பரேஷன்ல ஓடுதுன்னு தமிழ்நாடு போக்குவரத்துல ஓடுதுன்னு எப்படி தெரியாதோ, அவர் வந்து ஒரு சோறு. அந்த தாவேக்காவினுடைய ஒரு சோறு பதம். அப்படிதான் விஜய் வரைக்குமே. விஜய்க்கு என்ன தெரியும்? விஜய்க்கு நீங்க மைக் குடுத்தா என்ன தெரியும்? நீங்க அரசு துறை சார்ந்து நீங்க 2 கேள்வி கேட்டா அப்படியே இது பண்ணிருவாரோ, தள்ளிருவாரோ பதில் சொல்லி. அப்ப எங்க அமைச்சரவை கூட்டம் நடத்தி 436 பாலிசிஸ ஏன் 75 ஏங்க நிமிஷத்துல அவங்க நான் டிஸ்கஸ் ஜெமினில நேத்து பண்ணியிருக்காங்க. ஒரு கேள்வி கேட்கிறேன். ஜெமினி இப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்குது. இத்தனைக்கும் ஜெமினி ப்ரோ வாங்கி வச்சிருக்கேன். ஜெமினி அப்படியே ஸ்க்ரோல் பண்ணது பதில் சொல்ல. ஜெமினியை விட வேகமா இவங்க வந்து அமைச்சரவை கூட்டம் நடத்துறாங்க.